இப்போ உள்ள நம்ம தமிழ் சினிமாவில் மெஜாரிட்டி எப்படி இருக்குன்னா, அருவா, கத்தி, துப்பாக்கி, அப்புறம் கஞ்சா, கடத்தல் இந்த மாதிரி பேசிஸில் தான் வந்து படங்கள் வருது. அதை விமர்சனம் பண்ணுறதுக்கு ப்ளூ சட்டை மாறன் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நம்ம தமிழ் சினிமாவே டிவியில் ஓடும்போது பழைய படங்கள் பார்க்கும்போது இந்த கலாச்சாரம்லாம் இல்லாமல் அடிப்படையில் ஒரு தீம் இருக்கும். அந்த தீம் சுற்றி தான் கதை பின்னப்பட்டிருக்கும். இதில் ஒரு படம் தான் வி. சேகர் அப்படிங்கிற ஒரு மினிமம் பட்ஜெட் ஃபிலிம் எடுக்கிற சிறந்த இயக்குனர். அவரோட படம் வந்து கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. குடும்பம் வந்து ஒற்றுமையாக இருந்தால் எவ்வளோ நல்லது அப்படிங்கிறத சித்தரிக்கும் ஒரு படம். இதில் வந்து இயக்குனர் வந்து சிக்கனமாக படம் எடுத்திருந்தாலும் குவாலிட்டியாக இருக்கும். படத்தோட கருத்து வந்து கடைசியில் நமக்கு ஃபஸ்ட்டு சீன்லேருந்து கடைசி சீன் வரைக்கும் அந்த தீம்லேருந்து விலகாமல் இருப்பாங்க. இதில் நடித்தவர்கள் வந்து குஷ்பு, ரோஜா, கோவை சரளா, அப்புறம் நாசர், கரண், நம்ம சிரிப்பு நாயகர், நகைச்சுவை சிகரங்கள் வடிவேல், விவேக் 2 பேரும் சேர்ந்து நடித்த படம். இதில் ஒரு லாஜிக்கலி மிஸ்டேக் என்ன அப்படின்னா ஒரே ஒரு சீன் சொல்லலாம். ஏன்னா லாஜிக்னு பார்த்தோம்னா நம்ம சினிமாவே பார்க்க முடியாது. இருந்தாலும் வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒரு லாஜிக்கல் கோளாறு என்னன்னு, ஒரு சீன் ரோஜா வந்து அர்ச்சனை தட்டோட கோயிலேருந்து வெளியில் வருவாங்க. அவங்கள வந்து விவேக் பார்க்குற மாதிரி சீனாக இருக்கும். ஸோ அந்த சீனில் ரோஜா கோயிலேருந்து வெளியில் வருவாங்க. அர்ச்சனை செஞ்ச தேங்காய் எல்லாம் அந்த பூஜை கூடையில் எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் அவங்க நெத்தியில் வந்து உபூதி, குங்குமம், மஞ்சள் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. வெறும் பொட்டு மட்டும்தான் இருக்கும். ஸோ அது லாஜிக்கலாக வெளிப்படையாக தெரியும் நமக்கு பார்க்கும்போது. அப்படியே மிஸ்டேக் இருந்தாலும் இது ஒரு மிகச்சிறந்த திரைப்படம். இந்த மாதிரி ஒவ்வொரு படத்துலையும் லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம்னா சினிமாவே பார்க்க முடியாமல் போயிடும். ஸோ அதெல்லாம் மீறி தீம் நல்லா இருந்தால் நல்ல படங்களை பார்க்கலாம் எப்போதும்.